ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் வானாதி வானம் கொள்ளாதவராக இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் நெருக்கத்திலே இருக்கும் பொழுது, போராட்டத்தின் மத்தியிலே இருக்கும் பொழுது அவர் எப்படியெல்லாம் நமக்குள்ளே செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினத்திலும் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் பல போராட்டங்களை கடந்து போகிறோம். போராட்டங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாமே நமக்கு சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே நமக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம் சரீர பலவீனத்தில் இருக்கலாம், அல்லது பொருளாதார கஷ்டத்தில் இருக்கலாம், அல்லது வேறு எந்த விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்படி போராட்டமான சூழ்நிலைகளிலே, வேதனையான சூழ்நிலைகளே நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மை தேற்றுகிறவர் ஒருவர் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த நடைமுறை வாழ்க்கையில கூட யாருக்காவது ஒரு கஷ்டம் என்று சொல்லும் பொழுது நாம் அவரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சகோதரன் வந்தால், இந்த சகோதரி வந்தால், இந்த அம்மா வந்து எனக்கு இந்த சூழ்நிலையிலே எனக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகள் சொன்னார்கள். அது மாத்திரம் அல்ல, அந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியிலே வருவதற்கு எனக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் என்று சொல்லி, இப்படி இந்த சூழ்நிலையிலே கடந்து போகும் பொழுது தான் நமக்கு தெரியும். வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அந்த பாதையிலே கடந்து போகிறவர்களுக்கு தான் அந்த சூழ்நிலை குறித்து தெரியும். ஒன்றுமில்லை, ஒரு வியாதி வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வியாதியின் பாதையிலே செல்கிறவர்களுக்கு தான் அதனுடைய வேதனைகள் தெரியும், அதனுடைய பிரச்சனைகள் தெரியும், அதிலிருந்து எப்படி விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தவிக்கிற தவிப்பு அவர்களுக்கு தான் தெரியும். இப்படித்தான் பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து போகும் பொழுது இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவர் யார் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு தெரிந்த நண்பர் கூட ஒருவர் பல போராட்டத்திலே இருக்கும் பொழுது, சரீரத்திலே பலவீனத்திலே இருக்கும் பொழுது, நான் அவரோடு கூட சேர்ந்து அவர்களோடு கூட பேசும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லும் பொழுது, சில நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. இப்படி இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. குடும்பத்திலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, நாம் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. சில வேளைகளிலே நாம் செய்த தவறு நிமித்தம் நாம் போராடுகிறோம். சில வேளைகளிலே அது நமக்கு தானாகவே வந்து விடுகிறது. இப்படி பல பிரச்சனைகள், பல போராட்டங்களிலே நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. சில சூழ்நிலைகளிலே ஒரு இன மக்களே அப்படி கஷ்டப்படுகிற சூழ்நிலை வருகிறது. இப்படி பல விதமான போராட்டங்கள். இந்த போராட்டங்களில் இருந்து நமக்கு யாராவது உதவி செய்வார்களா, அதிலிருந்து யாராவது நம்மளை வெளியில கொண்டு வருவார்களா என்று சொல்லி அநேக மக்கள் இன்றைக்கு தினத்தில் தவித்துக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரும் வெளி தோற்றத்தை பார்க்கும் பொழுது இவருக்கு என்ன குறைச்சல், இவருக்கு எல்லாமே இருக்கிறது, இவர் சந்தோஷமாக தான் இருக்கிறார் என்று சொல்லி அவர் நினைப்பார்கள். அவர்கள் மனிதர்கள். மனிதர்கள் என்ன பார்ப்பார்கள்? அவருடைய வெளி தோற்றத்தை பார்ப்பார்கள், அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை குறித்து பார்ப்பார்கள். இதை வைத்து அவர்கள் எடை போடுவார்கள். ஓ, இவர் நல்லா வசதியாக இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அவருடைய உள்ளத்திற்கு தான் தெரியும் அவருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன என்று சொல்லி. ஆனால் அதிலிருந்து அவரை வெளியில கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான காரியங்களை செய்யும் பொழுதுதான் அதிலிருந்து அவர் வெளியில வர முடியும். இப்படி சில சூழ்நிலைகளிலே நாம் தவிக்கும் பொழுது, சில சூழ்நிலைகளிலே நாம் வேதனைப்படும் பொழுது, அந்த நேரத்திலே நமக்கு உதவி செய்வதற்கு
யாராவது இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அதுபோலதான் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூட்டமே தவிக்கிறது. ஏன் தவிக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மீறுதல்களினாலே, அக்கிரமங்களினாலே அவர்கள் தவிக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை வெளியில கொண்டு வருவதற்கு எந்த மனிதனாலும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளிலே அவரை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன என்று சொல்லிதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் என்ன சொல்லி அவரை தேற்றுகிறார், எப்படி அவர் உதவி செய்கிறார் என்பதை குறித்து நாம் ஆராய இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற இந்த வேத வசனங்கள் சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்மளை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது, நாம் அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து அவரை நம்மளை வெளியே கொண்டு வருகிறார். இன்றைக்கு அநேக மக்களுக்கு எது உண்மை எது பொய் என்று தெரியாது. எல்லா மக்களும் எல்லா விதமாகவும் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரவர்களுக்கு அவரது முக்கியமாக தெரிகிறது. ஆனால் இன்றைய தினத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் நம்மளை விடுவிக்கிறதற்கு ஒருவர் வேண்டும். அதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் அந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் இதை குறித்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வேத வசனங்கள் நம்மளோடு கூட இடைப்பட வேண்டும். இந்த வேத வசனத்தின்படி நாம் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரும் சரியானவர்கள், எல்லோரும் பர்ஃபெக்டானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தியானிப்பதற்கு தான் இந்த வேத பகுதியும் இந்த வேத தியானமும். ஆகையினாலே இந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மை விடுவிக்கிறவர் யார், நமக்கு உதவி செய்கிறவர் யார், நம்மளை தூக்கி எடுக்கிறவர் யார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. இந்த வேத வசனங்கள் ஒரு நாளும் வீணாகாதுப்பா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் இந்த வார்த்தைகளும் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. ஆகையினாலே இந்த நாளிலே இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராயும் பொழுது தேவன் எங்களோடு கூட இடைப்பட முடியாது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலைகளிலே இவர் தேவனுடைய வார்த்தை எப்படி வருகிறது என்று பாருங்க. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான். ஆனால் தேவன் இந்த சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாகவும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் மற்றவர்கள் மூலியமாக துன்புறும் பொழுது ஒட்டுமொத்த மக்கள் செய்கிற தவறு இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளிலே சிலர் தேவனை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் எப்படியெல்லாம் வருகிறது. இன்றைக்கு நாம் தேவனை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு பல எதிர்ப்பான சூழ்நிலைகள் வரும், பல போராட்டங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். நமக்கு எதிர்ப்பாக சில பேர் எழும்புவார்கள். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மளை எவ்வளவு தப்புவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து தான் பார்க்க இருக்கோம். முதலாவது அந்த தலைப்பு வசனத்தை பார்ப்பதற்கு முன்பாக எரேமியா 15வது அதிகாரம் கடைசி வசனம். இந்த கடைசி வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரேமியாவில் சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் பல பிரச்சனைகள். நம்ம அக்கிரமத்தின் நிமித்தம், முன்னோர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது. இந்த சூழ்நிலையிலே அந்த இடத்திலே இந்த எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 15வது அதிகாரம் 21வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொல்லாதவர்களின் கை. பொல்லாதவர்களின் கை என்று சொல்லும் பொழுது அந்த பொல்லாத காரியங்களை செய்கிறவன் யார்? அந்த பொல்லாத காரியங்களை செய்வதற்கு
மற்றவர்களை பயன்படுத்துகிறவன் யார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிசாசானவன் தான் இதை செய்கிறான். அப்போ அந்த பொல்லாதவர்களின் கைக்கு அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருப்பான், அவனுக்குன்னு ஒரு ஆட்களை வைத்து அவன் மற்றவர்களுக்கு துன்புறுத்துகிறவனாக இருப்பான். அப்போ அந்த சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை வருகிறது, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை என்ன சொல்றாரு, பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அவங்க பலசாலின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழும்போது சொல்றார், இதோ வருகிறான் உலகத்தின் அதிபதி, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி. இன்றைக்கும் வியாதி என்ற அந்த பொல்லாதவரின் கை, அந்த வியாதியை கொண்டு வருகிறது பிசாசு தான். இந்த சாத்தான் கட்டி வைத்தது ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். நோய்களை கொண்டு வருகிறவன் அவன்தான். இப்படி பல பிரச்சனைகளில் வரும்பொழுது அதிலிருந்து தப்பு வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த எரேமியா 15:21 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 16வது அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. எரேமியா 16வது அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி வர்ற எரேமியா சொல்றார். இந்த நாளிலே நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எரேமியாவில் சொல்லப்படுகிற வார்த்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இந்த 21வது வசனத்தை பாருங்க. 15:21 விரோதமான இருக்கிற கைகள், ஆனால் 15:21 சொல்லப்பட்டிருக்கிறது விரோதமான கைகள். 16:21 இதுதான் தலைப்பு வசனம். 16:21 பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, ஆதலால் இதோ இப்பொழுதே நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என்ன தெரிய பண்ணுவேன்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே விரோதமான கை, இங்கே எப்படிப்பட்ட கை பாருங்க, என் கரத்தையும் என் பலத்தையும் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா. நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சில பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா லார்டுன்னு தான் வரும். இந்த யெகோவா தேவன் அவர் சொல்றார், என்னுடைய நாமம், இதை நான் அவர்களுக்கு காட்டுவேன், எப்படி நான் தப்புவிப்பேன். இன்றைக்கு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில பல போராட்டத்தில் இருக்கும் பொழுது, இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எப்படி வெளியில வருவோம்னு சொல்லி நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது, இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, என்னுடைய கரம், என்னுடைய பலன், என்னுடைய நாமம் அப்படின்ற ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். எப்படி நம்மளுக்கு விரோதமான கை தேவன் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு அவருடைய கரத்தை உயர்த்துகிறார். அவருடைய கரத்தினாலே நம்மளை மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இந்த காரியத்தை நாம் சற்று தியானிக்க வேண்டும். அந்த கரம் எப்படிப்பட்ட கரம்? ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, இன்னைக்கு நம்ம அந்த கரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அந்த கரம் எப்படிப்பட்ட கரம். அந்த கரம் நம்மளை விடுவிக்கிறதா இருக்கிறது. எப்படி பொல்லாதவர்களின் கரம் இருக்கிறதோ அப்படியே நம்மளை மீட்டெடுக்கிற கரமும் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சரீரத்தில் பலவீனம் வரும் பொழுது நாம் போய் நம்ம டாக்டர்கிட்ட அட்மிட் ஆகும் பொழுது அந்த ஆபரேஷன் செய்வதும் ஒரு கரம் தான். ஆனால் தேவன் அந்த கரத்தை பயன்படுத்துகிறார். அந்த மருத்துவருடைய கரத்தை பயன்படுத்துகிறார். எப்படி ஒரு பொல்லாதவனுடைய கரத்தினாலே, எப்படி பொல்லாதவனுடைய சூழ்ச்சியினாலே இப்படி ஒரு பொல்லாத காரியங்கள் நமக்கு சரீரத்துக்குள்ளே பலவீனத்துக்குள்ளே வரும் பொழுது, நாம் பலவீனராக இருக்கும் பொழுது, நாம் வியாதியஸ்தராக இருக்கும் பொழுது நம்மளை காப்பாற்றுவதற்கு ஒரு கரம் வருகிறது. அதை தான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேக உலக காரியங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா சில பாடலாசிரியர்கள் எழுதியிருப்பார்கள், இது நாட்டை காக்கும் கை, இது வீட்டை காக்கும் கை, இந்த கை நம்பிக்கை என்று சொல்லி. அந்த ஏழையினுடைய பலமே அந்த தும்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு பலன் யாரு? ஆண்டவருடைய கரம். அந்த கரம் எல்லாவற்றையும் செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு சரீரத்தில் பலவீனத்தோடு போராட்டத்தோடு நாம் இருக்கும் பொழுது, இந்த சூழ்நிலையை நம்மளை யார் காப்பாற்றுவார் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது நமக்காக ஒரு கரம் வருகிறது. அது எந்த கரம் மூலியமாக ஆண்டவர் செய்வார்? ஆனால் செய்கிறது கர்த்தருடைய கரம். அவருடைய கரத்தின் கிரியைகள் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எல்லாவற்றையும் செய்கிறது அந்த கரம் தான். அந்த கரம் எப்படியாக ஏதாவது ஒரு மூலமாக, ஒரு மனுஷன் மூலியமாக அந்த கரத்தை கொண்டு அவர் காரியத்தை செய்கிறார். இந்த கரம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது டாக்டர்ஸ்களுக்கு. மிகப்பெரிய ஆபரேஷன்லாம் சக்சஸ் பண்றாங்க. இந்த பித்தப்பை அடைப்பை ஒரு பெண் அப்படிப்பட்ட அடைப்பு இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. திரும்ப அதுக்கு அடைப்பு வந்தது. ஆனால் அதை திரும்ப ஒரு டாக்டர் அவருடைய கரத்தினாலே அதை செய்து முடித்து சக்சஸ் பண்ணி இன்றைக்கு அநேகர் பாராட்டும்படியாய் ஒரு இந்திய டாக்டர், அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திராவில், அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் அதை சக்சஸ் பண்ணியிருக்கிறார். இந்தியாவுடைய முதல் டாக்டர் என்று அவரை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அந்த டாக்டர்ஸை பயன்படுத்துகிறவர் யார்? அந்த கரத்தை கொண்டு தான் அவர் அந்த ஆபரேஷன் செய்கிறார். பிரியமானவர்களே, இதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ ஆபரேஷன்கள் ஃபெயிலியர் ஆகிறது, எத்தனையோ காரியங்கள் சக்சஸ் ஆகிறது. ஆனால் அதற்கு பின்பாக இருக்கிறது தேவன். இந்த நாளிலும் அந்த கரத்தை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த கரம் நமக்கு இல்லை என்று சொன்னால், அந்த கரம் மாத்திரம் நம்மை நடத்தவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டி வரும். எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறவர் அவர் ஒருவர் தான். இன்றைக்கு அநேக மக்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்திலே அநேக மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க எதையோ ஒரு காரியத்தை கொண்டு எப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், எது உண்மை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாது இருக்கிறார்கள். அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அதை குறித்து ரியலைஸ் பண்ணுவாங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற இந்த கரம் நம்மளை தப்புவிக்கிற கரமா இருக்குது. பாருங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஜீசஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம பிரியமானவர்களே, அதை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த காரியத்திலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஏசாயா 41:10 பாருங்க. இந்த வசனம் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இதை என்ன அறிந்த ஒரு சகோதரன் சொல்லுகிறார், இந்த வசனம் என்னை தேற்றியது. இந்த வசனத்தினாலே நான் இன்றைக்கு பலத்தோடு இருக்கிறேன். இன்றைக்கு அந்த வசனம் வந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில இது இன்றைக்கு வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு கேன்சர் பேஷண்ட்டுங்க, அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும் பொழுது அவர் அந்த கேன்சர்லேருந்து இன்றைக்கு சுகமடைந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கு பலத்தோடு இருக்கிறார். அதற்கு காரணம் ஆண்டவருடைய கரங்க. அந்த ஆபரேஷன் பண்ணும் பொழுது தேவன் அந்த ஆபரேஷன்ல அந்த டாக்டரோடு கூட அந்த கரம் இருந்தபடினாலே அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகி இன்னைக்கு ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு கேன்சர் பேஷண்ட். சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். வியாதி வந்துச்சுன்னு பயப்படாதே, உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பலவீனத்தை தாங்குகிறவர் அவர். நம்மளை இன்னைக்கு தப்பு வைக்கிறவர் அவர். நம்மளை இன்னைக்கு சுகமோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணமே அவர். இன்றைக்கு நாம் போகிறோம் வருகிறோம், இன்றைக்கு வாகனத்திலே போகிறோம் வருகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய பலன் அல்ல. நம்மளை ஒருத்தர் பாதுகாக்கிறபடினால் தான் நாம் சுகமோடு சென்று சுகத்தோடு திரும்பி வருகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த கரம் தான் நம்மளை பாதுகாக்கிற கரமாக இருக்கிறது. இன்றைக்கு நம் வியாதி படுக்கையில் இருந்தால் கூட அதை தூக்கி எடுத்து பழைய பலனை கொடுத்து நம்மளை இன்றைக்கு இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் செய்யும்படியாக நம்மளுக்கு பலன் கொடுக்கிறவர் அவர் என்பதை குறித்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அதை தான் இந்த நாளிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கரம் என்ன சொல்லுன்னா, என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஏன்னா நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத.
நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர்களை ஆண்டவர் வியாதிகளை சுகப்படுத்தி இருக்கிறார். டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள் அநேகரை காப்பாற்றி இருக்கிறார். அந்த டாக்டர்களால் ஒரு லிமிட் வரைக்கும் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதற்கு மேலானது ஆண்டவரால் தான் செய்ய முடியும். புது உறுப்பை உருவாக்கினாருங்க. நமக்குள்ளே இருக்கிற உறுப்பை உருவாக்கினார். ஒரு உறுப்பு இல்லாமல் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்திலே ஒரு உறுப்பு இல்லாமலேயே எனக்கு தெரிந்தவர், பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். இது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எவ்வளவு பெரிய காரியம்! காற்றையும் கடலையும் அதட்டினவருக்கு, செங்கடலை பிளக்க செய்தவருக்கு நம்மளுடைய இந்த நம்ம சரீர பலவீனம் ஒரு பெரிய விஷயமே அல்ல. அவர் இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கை காலம் வரும் வரையில ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் முதலாவதாக நாம் பார்க்கிறது அவருடைய கரம். அவர் கரத்தினாலே நம்மளை தாங்குகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது பாருங்க, 1 பேதுரு 5:6 பாருங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த கை எப்படிப்பட்ட கை என்று சொன்னால், அவர் நம்மளை நிச்சயமாக உயர்த்துவார். அவர் நம்ம குடும்பத்தை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் நம் பிள்ளைகளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் நம்பிக்கையோடு அவரை பாதத்திலே நாம் பற்றி இருப்போம் என்று சொன்னார், அவருடைய பாதத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னார், நிச்சயமாகவே பிரியமானவர்களே அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இரவு இருந்தால் பகல் வந்துதான் தீரும். இன்றைக்கு குடும்பத்தில் இப்படிதான் ஆய்விடுமோ அல்லது என் பிள்ளை இப்படிதான் இருப்பாளோ என்று சொல்லி ஒருவரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை தப்புவிக்க வல்லமை உள்ள ஒருவர் இருக்கிறார். அவரை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த கரம் நம்மளை ஆற்றுகிறதா இருக்கிறது. அந்த கரம் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:29 பாருங்க. அவர்களை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூட. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, மரண பயத்தில் அநேகர் இருப்பார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கூட அந்த ஒரு பெரிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க. அவங்க அந்த நேரத்தில் மரண தருவாயில் இருந்தாங்க. அவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தார்கள். இது அநேக தரம் நான் சொல்லியிருப்பேன். வலது புறத்திலும் இடப்புறத்திலும் ஒவ்வொரு சகோதரி படுத்து கொண்டு இருக்கிறார்கள், அந்த அட்மிட் ஆனவர்கள். அப்பொழுது அந்த நடுவில் இந்த சகோதரி இருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த வலது புறத்தில் இருக்கிற சகோதரி இறந்து போகிறார்கள். இன்னொரு நாள் இந்த இடது புறத்தில் இருக்கிற அந்த சகோதரி இறந்து போகிறார்கள். இந்த நடுவில் படுத்து கொண்டிருந்த சகோதரி தேவனுக்கு பிரியமான மகள். பயந்து விட்டார்கள். ஐயோ, என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் வந்தது. அந்த மருத்துவர் மூலியமாக கர்த்தருடைய கரம் அவர்களை சந்தித்தது. அவர் இன்றைக்கும் சுகத்தோடு பலத்தோடு ஒரு லெக்சரராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன வசனம் தேவனோடு கூட உறவாடு கொண்டிருக்கிறவர்கள், தேவனோடு கூட இருக்கிறவர்கள், அவருடைய கரம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பார்வோனுக்கு முன்பாக 10 வாதைகள், ஏன் ஒரே வாதையிலே அவர் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாய் அதை தான் சொல்லுகிறார். இந்த இடத்துல எரேமியாவில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த 21வது வசனத்திலே 16:21 என்ன சொல்லுகிறார்? என் கரம் அதை செய்யும், என் பலன் அதை செய்யும், என் நாமம் யெகோவா என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி, இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் வியாதி படுக்கையில் இருந்தால் கூட நம்மை தூக்கி எடுக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அந்த மனதிலே அதை தியானம் செய்வோம் என்று சொன்னால், அவர் மேல நம்பிக்கையா இருப்போம் என்று சொன்னால், எந்த மரண படுக்கையா இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே.
அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலே சொல்லுகிறார்? அவர் போராட்டத்தின் மத்தியிலே சொல்லுகிறார். அவர் மரணத்துக்கு பயந்து ஓடுகிற மத்தியிலே சொல்லுகிறார். அவர் பைத்தியக்காரனை போல வேஷமாய் திரியும் போது சொல்லுகிறார். அவருடைய உள்ளம் எதை வாஞ்சித்தது? தேவன் என்னை தப்புவிப்பார், தேவன் என்னை காப்பாற்றுவார், தேவன் எனக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் என்னை கைவிட்டாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். வானமும் பூமியும் ஒழிந்து போக முடியும், வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே கடந்து போகிறவர்களுக்கு தான் அது தெரியும். பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, அதை தான் அழகாக சொல்லுது யோவான் 10:29, ஒருவனாலும் கூடாது. எப்படி? அவர் கரத்தில் நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த மரண சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்களுடைய மரணம் அவர் கரத்திலே இருக்கிறது. நீங்கள் அவர் கரத்திலே இருக்கிறீர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். உங்கள் கரத்திலே அவருடைய கரத்திலே இருக்கும் பொழுது அவருடைய கரத்திலிருந்து பறிக்கிறவன் யார்? ஆகையினாலே இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த கரம் நம்மளை சந்திக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் எரேமியா 15:21 சொல்லப்பட்ட பொல்லாப்பு செய்கிற கரத்திலிருந்து, பலவந்தின் கையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலே நாம் நம்பிக்கை யார் மேல வைத்திருக்கிறோம்? நம்மளுடைய விசுவாசம் யாரிடத்தில் இருக்கிறது? சற்று சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, அவர்கள் மூலியமாக கிரியை செய்கிறவர் ஆண்டவருடைய கரம் தான். பிரியமானவர்களே, அவர்கள் எழுதுகிற அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல அந்த கரம் எழுதுகிறது பார்த்தீங்களா? அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுகிற அந்த கரம் ஆண்டவருடைய கரம். எப்படிப்பட்டவர்களுக்கு இது உதவி செய்கிற கரமாய் இருக்கிறது? அவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரோடு கூட உறவாடும் பொழுது, அவரோடு கூட இருக்கும் பொழுது, நம்மளை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரை மாத்திரம் சார்ந்திருந்தால் போதும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே யார் கைவிட்டாலும், யார் நம்மளை வெறுத்தாலும், யார் நம்மளை தூஷணமாக நடத்தினாலும் அவர் நம்மளை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சற்று நாம் இதை சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, ஏசாயா 49:16 பாருங்க. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்குது. என்னை நம்மளை அவர் உள்ளங்கையில வரைந்திருக்கிறாராம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. அவருடைய உள்ளங்கையில நம்ம இருக்கிறோம். ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்த்தது என்ன? முதலாவதாக சங்கீதம் 95:5 பாருங்க. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடையது, கரம் உருவாக்கிட்டுங்க. அவருடைய கரம் எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் கரம் எல்லாவற்றையும் செய்கிறதா இருக்கிறது. அந்த கரம் ஒருவருக்கு உணவு கொடுக்கிறது, போஷிக்கிறார். அந்த கரத்தினாலே கிரியை செய்கிறார். இன்றைக்கு ஒருவருக்கு போய் உணவு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய கரம். அவன் பசியாக இருக்கிறான் என்பதை ஒருவனை எழுப்புகிறார். ஒருவன் தேவைகளுக்கு ஒருவனை எழுப்புகிறார். நேற்றைய தினத்தில் கூட ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், அவர் போய் செய்தி கொடுத்துட்டு திரும்பி வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார், ஒரு சில நேரத்தில் வண்டி ஓட்டிக்கொண்டே வரும்போது அவர் ஒரு வண்டியை முன்னாடி வருகிறது, அது ஓரமாக சென்று போகிறார். ஆனால் அதில் ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை சரி என்று சொல்லி என்ன பண்ணிவிட்டார், உடனே அவங்க மனைவி சொல்லியிருக்கிறாங்க, ஏங்க கொஞ்சம் ஸ்பீடாக போகாதீங்க, கொஞ்சம் இதுவாக போங்க, மெல்லமாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வேகம் கம்மியாக போங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போது போகும்பொழுது சரின்னு சொல்லிட்டு 40 போயிட்டாராம். 40 போகும்போது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாய் வந்துதான். முன்பாக போச்சா, திரும்பி பின்பாக வந்துதான். அந்த நாய் வேகமாக பின்னாடி முட்டி இருக்கிறது. அந்த வண்டியில் இருக்கிற பம்பர் தூள் தூளாக போயிருக்கிறது. அப்போ இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்சூரன்ஸும் அவர் சரியா பண்ணலைன்னு நினைக்கிறேன். அந்த இன்சூரன்ஸும் பண்ணாமல் இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் யோசித்தாராம், என்னடா இது, நம்ம ஸ்பீடாக போனோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது.
ஆனால் நம்ம வேகம் கம்மியாக போகும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதே, என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கும் பொழுது வித்தின் ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸுக்குள்ளே நினைக்கிறாரு. அந்த நேரத்துக்குள்ளே என்ன பண்ண, என்ன செய்வது ஆண்டவரே என்று சொல்லி, இப்படி உம்முடைய காரியத்துக்கு சென்று வரும்பொழுது இப்படி ஒரு போராட்டம் பிசாசுக்கு பிடிக்காதுங்க. தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது பிடிக்காதுங்க. நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் பார்த்துங்க, லேக்ஸ் கணக்கில் பார்ப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, உப்பு சப்பு இருக்காது. அடுத்த பிள்ளைங்களை கெடுக்கிறதா இருக்கும், அடுத்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நலனை கெடுக்கிறதா இருக்கும், அடுத்தவங்களுக்கு தீமை செய்கிறதா இருக்கும். தேவையில்லாமல் சில காமெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் லேக்ஸ் கணக்கில் மில்லியன்ஸ் கணக்கில் போயிட்டு இருக்குங்க. ஆனால் இங்கே இவர் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து விட்டு திரும்பி வருகிறார். இவருக்கு இப்படிப்பட்ட போராட்டம் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் சென்று ஊழியம் செய்ய விடாமல் தடைகள் அநேகம் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் வருவதில்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டு வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார்கள், தண்ணி அடித்து விட்டு வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார்கள், அவருக்கெல்லாம் ஒன்றும் வரல. ஆனால் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் போகிறார்கள், அவர்களுக்கு வாகனத்திலே பல பிரச்சனைகள் வருகிறது. தினகரன் என்னங்க பாவம் செஞ்சாரு? தினகரன் யாருக்கு தீமை செஞ்சாரு? அவர் வாகனத்திலே போயிட்டு திரும்பி ஊழியத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அவள் மகள் இறந்து விடுகிறார் அந்த ஆக்சிடென்ட்ல. இப்படி பல போராட்டங்களின் மத்தியில தான் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனும் அவரை சந்தித்தார், அந்த கரம் சந்தித்தது. ஒருவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு ஒரு ஆஃபரிங் அனுப்புகிறேன், இந்த அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். சரின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இவர் நம்மளை கேட்டது இல்லையேன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு ஆஃபரிங் அனுப்பியிருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆஃபரிங் அது வரைக்கும் அவருக்கு வந்ததே இல்லையா. அந்த ஆஃபரிங் வந்ததுனால என்ன நடந்தது, அவர் காரை சரி செய்து விட்டார். அந்த காரை சரி செய்து விட்டு அவர் என்ன பண்ணார், அந்த சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்கிறார். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆஃபரிங் மூலியமாக மற்ற ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்து உதவி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எதனால இந்த போராட்டம் வருகிறது, அவர் நிமித்தம் இந்த போராட்டம் வருகிறதா, அதிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாக விடுதலையாக்குவார். அதிலிருந்து எல்லாவற்றையும் சரி செய்கிறவராக இருப்பார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு நாளும் ஒருவரும் வேதனைப்படக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது, எப்படி அந்த மரண தருவாயில் அந்த சகோதரி படுத்து கொண்டு இருந்தாரோ, அங்கே ஒரு கரம் அவரை தொட்டு தூக்கி எடுத்ததோ, அதே கரம் இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எரேமியாவிலே சொல்லப்பட்டபடி பாருங்க, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, எரேமியாவில் என்ன சொல்றாரு, நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என் கரத்தை என் பலத்தை. நாம் அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பலத்தை, அவருடைய பலன்க. இன்னைக்கு அவருடைய பலன் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. பெரிய ஊழியக்காரர் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். பாருங்க, இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலிப்பியர் 4:13 சொல்றார் பாருங்க. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. சரீரத்தில் பலவீனம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை மேற்கொள்கிறார்கள் பாருங்க. எப்படி மேற்கொள்கிறார்கள்? அந்த பவுலுக்கு வந்த பலவீனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பலவீனம் வருது, பிசாசு பலவீனத்தை கொண்டு வரான், நம்ம பலவீனப்படுத்துகிறான், நம்மளை சோர்வடைய செய்கிறான், நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியாத மாதிரி நம்மளை முடக்கிறான். ஆனாலும் இங்கே சொல்லப்படுகிறது, அவருடைய பலன், அவருடைய கரம் எப்படி சந்திக்கிறதோ அது போல அவருடைய பலன் நம்மளை தூக்கி எடுக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பலன் நம்மளை ஒரு நாளும் கைவிடாது. கர்த்தருடைய பலன் நமக்குள்ளே வரும் பொழுது, அந்த வேதகாமத்தில் வாசித்தீர்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சிம்சோனுக்கு ஆண்டவருடைய பலன் வரும் பொழுது அவனை ஒருவனும் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவருடைய பலன் அவனுக்குள்ளே வரும் பொழுது அவனை ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினாலே சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த பலன் எவ்வளவு பெரிய பலன்.
தாவீதுக்கு அந்த பலன் இருந்த பொழுது ஒரு விசை சிங்கத்தையும் ஒரு விசை கரடியும் கிழித்து போடுகிறார். அந்த பலன் எவ்வளவு பெரிய பலன் தெரியுங்களா? இன்றைக்கு அந்த பலன் தாங்க நம்மளை தாங்குகிறது. நாம் பலவீனர்கள் தான். ஆனால் இதுல பவுல் அழகாக சொல்லுவார், நான் பலவீனப்பட்டது நல்லது, அதனாலே அவருடைய பலன் எனக்குள்ளே வந்தது என்று சொல்லுவார். இன்னைக்கு நாம் பலவீனப்பட்டிருக்கலாம், நீங்க பலமே இன்னைக்கு போயிட்ட மாதிரி இருக்கலாம். ஆனாலும் நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நம்மளால எல்லாவற்றையும் செய்ய பலன் நமக்கு உண்டு. சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க, யாத்திராகமம் 15 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் பலனும், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். என்ன சொல்றாரு பாருங்க மோசே. அந்த நேரத்தில் சொல்றதை பார்த்தீங்க சொன்னா, கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர். கர்த்தர் தான் எனக்கு பலன். என்னங்க, அவர் கரத்தை நீட்டுறாருங்க, செங்கடல் பிளக்குதுங்க. ஆண்டவருடைய பலத்தினாலே, ஆண்டவருடைய பலத்தினாலே எல்லாம் நடக்குதுங்க. அதை தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் என்று சொல்லி அவரை குறித்து பாடல் பாடுகிறார். இன்றைக்கு அந்த பலன் நம்மளை தாங்குகிறதா இருக்குது பிரியமானவர்களே. பாருங்க, சங்கீதம் 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. தாவீதுக்கு நல்லா தெரியுது, நம்ம கிட்ட இருக்கிற பண பலத்தினால நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம கிட்ட இருக்கிற பண பலத்தினால ஜெயிக்க முடியாது. எதிர்க்க இருக்கிற அந்த நாடை நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற பண பலம் போதாது, நம்ம கிட்ட இருக்கிற ஆட்கள் பலம் போதாது, யானை குதிரை எல்லா படைகளும் போதாது. ஆனால் அவருக்கு தெரிகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஏன்னா அந்த தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவருடைய சிங்காசனம் நேற்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, நாளையும் அது மாறாததா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த தாவீதின் சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய நம்பிக்கை எப்படி? என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த தாவீது சந்ததியில தான் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இன்றைக்கு என்றென்றும் அரசாண்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பிரியமானவர்களே, அந்த தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே. பாடல் கூட அழகாக பாடுவாங்க, என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த பலன் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை பலவீனப்படுத்துகிற அந்த பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை பலவீனப்படுத்த வருவான், நம்மளை பலவீனப்படுத்துவான், நமக்கு போராட்டங்களை கொண்டு வருவான். எப்படி எந்த நேரத்திலே பிரச்சனைகள் உண்டு பண்ணுவான் நமக்கு தெரியாது. நம்ம வாயிலே வார்த்தைகளை போடுவான், அந்த வார்த்தைகள் மூலமாக பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். ஏனென்று சொன்னால் அவன் எப்படியாவது விழத்தள்ள வேண்டும். எப்படி அந்த ஊழியக்காரர் போயிட்டு செய்தி கொடுத்துட்டு வாகனத்திலே வரும் பொழுது ஒரு நாய் வந்து அந்த பின்னாடி இருக்கிற பம்பரை அடிச்சு ஒடிச்சிருக்கு. எப்படி ஒன்றா பிரச்சனைகள் வரும் பிரியமானவர்களே. தான் பேசுகிற வார்த்தையில பிரச்சனைகள் வரும். அதனாலதான் இந்த நாக்கு பொல்லாததான். ஒரு கப்பலை வந்து ஒரு சுக்கான் எப்படி திருப்புகிறதோ இந்த நாக்கு என்ன பண்ணுது, சரீரம் முழுவதையும் நாசமாக்கிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் அதுக்கு ஒரே காரணம், நம்மள தேவன் ஒரு நிமிஷமும் நம்ம விடாத பற்றி கொண்டு இருந்தால்தான் இப்படி நம்மளால கண்ட்ரோல் பண்ணி இப்படி நம்மளால சரியான பாதையில செல்ல முடியும் பிரியமானவர்களே. ஆகையினால்தான் இன்றைக்கு அவருடைய பலன் நமக்கு தேவை. அந்த பலன் தான் நம்மளை பாதுகாக்கிறது. பார்த்தீங்க, முதலாவது கரத்தை பார்த்தோம், அவருடைய கரத்தை பார்த்தோம். இரண்டாவதாக அவருடைய பலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, 2 கொரிந்தியர் 12:9 சொல்றார், அதற்கு அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றான். யாரு? பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த பலவீனம் என்னை விட்டு போகும்படி எனக்காக உதவி செய்யுங்கன்னு கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கு இந்த பலவீனம் வந்தது பரவாயில்ல, எனக்கு சரீரத்தில் இந்த பலவீனம் வந்தது பரவாயில்லை, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது பரவாயில்லை. ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய பலன் எனக்குள்ளே வருகிறது.
அந்த பலன் வருகிறதுனால நான் சந்தோஷப்படுகிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படிங்க சொல்ல முடியும்? ஆண்டவரோடு கூட உறவாடுகிறவங்களால தான் இதை சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில என்னால் மனரம்யமா இருக்க முடியும்னு சொல்ல முடியும்னா, ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், அந்த இருதயத்திலே ஒரு பலன் உண்டாகும். பிரியமானவர்களே, அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறார் பாருங்க. நெகேமியா 8:10 என்ன சொல்ற? பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குறித்து ஒன்றுமில்லாதவர்கள் பங்குகளை அனுப்புங்கள். இந்நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஐயோ என்று சொல்லி கண் கலங்கி அழுது கொண்டு இருக்கிறார்கள். பல பிரச்சனை வரும்போது அழுகே வரும், போராட்டம் வரும். ஆனால் அதிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணுவோம்? மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே. நம்ம கர்த்தரை நினைச்சு என்னை காப்பாற்றிடுவாரு. நான் இந்த சூழ்நிலையிலேருந்து நிச்சயமாக விடுதலை ஆயிடுவேன். எனக்கு நல்ல ஆயுஸ் நாட்களை கொடுப்பாரு, என்னை இந்த தூக்கி எடுப்பாரு. நான் பழையபடி எல்லாவற்றையும் செய்து என்னால் செய்ய முடியும், என்னால் வாழ முடியும், என்னால் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு பலன் இருக்குது. ஏன், எப்படி அவருக்குள்ள அந்த மகிழ்ச்சி? ஏன் சிரிக்கிறார், ஏன் பேசுகிறார்? சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன் பேசுகிறாங்கன்னா இதுதான் காரணம். என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்ன சொல்றாரு? உங்களுடைய பலன் என்றார். நெகேமியா சொல்றாரு, நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அது நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்மளை பலவீனப்படுத்துகிற அந்த ஆவியை பலப்படுத்துகிறது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அது நம்மளை பலப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, உபாகமம் 31:6 சொல்லுகிறது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பாருங்க, இன்றைக்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று. எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. இன்னைக்கு சோர்ந்து போன நேரத்துல, பலவீனமான நேரத்துல கிறிஸ்துவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்திலே வருகிற வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை நம்மளை தேற்றுகிறதா இருக்கும், அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கும். ஆனால்தான் ஏற்ற காலத்திலே சொல்லுகிற வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்பழத்துக்கு சமானமாக இருக்கிறதா. ஏற்ற காலத்திலே சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அவரை பலப்படுத்தின பாதி வார்த்தை. நீங்க நர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க, எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தர் இருக்காங்க அம்பத்தூர்ல. அவங்க கொரோனா பீரியட்ல அநேகர் அவர்களுக்கு சேவை செய்திருக்கிறாங்க. அப்படி அவர்கள் நன்றாக சேவை செய்கிறார் என்பதற்காக அவர் மேலே அநேக டாக்டர்ஸுகள், அநேக நர்ஸுகள் அவர் மேல் விரோதமாக இருந்தார்கள், அவருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். ஆனால் அந்த ஸ்திரீ கர்த்தருக்கு பயப்படுகிற மகளாய் இருந்தபடியினாலே அவர்கள் மற்றவர்களுக்கு அருமையான சேவை செய்தார். எந்த நேரத்தில்? அந்த கொரோனா டைம்ல அழகாக எல்லாருக்கும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி அவர்களுக்கு என்ன செய்தாங்க? அந்த கொரோனா டைம்ல அநேகரை விடுதலையாக்கும்படியாய் அவர்களை பயன்படுத்தினார். கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் பாருங்க. அந்த பலவீனத்திலே யாரையோ வைத்து பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படும் திகைக்கும் வேண்டாம். உங்கள் நோயை கண்டு பயப்பட வேண்டாம், உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் கொண்டு பயப்பட வேண்டாம், உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் குறித்து பயப்பட வேண்டாம். நீங்கள் தைரியமாக திடமனதாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. யார் கைவிட்டாருங்க? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தேவ மனுஷன் இருந்தார், சென்னையில் இருக்கிறாரு, ஜெகோஷம்மாவுடைய ஃபவுண்டர் பக்சிங் ஐயா. அவருடைய சாட்சிகள் மிகப்பெரிய அற்புதமான சாட்சிகள். அவர் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கும்போது கையில் காசு இல்லாமல் தான் போவார். அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் ஒரு தடவை ஃப்ளைட்டை தவற விட்டார். அவர் அந்த ஃப்ளைட்டில் போக வேண்டும், ஆனால் தைரியமாக நேராக கிளம்பி போய் கொண்டிருக்கிறார். அந்த ஃப்ளைட் டேக்கப் ஆயிடுச்சு, ஃப்ளைட் போயிடுச்சு. ஆனால் அவருடைய விசுவாசம் என்ன? நான் கரெக்டாக அந்த ஃப்ளைட்டு இருக்கும், நான் போவேன், ஏறி போவேன்னு சொல்லிட்டு விசுவாசம். என்னங்க இது? எந்த காலத்தில் வாழ்ந்தாருங்க அவர் பக்சிங் ஐயா? இந்த காலத்தில் வாழ்ந்தவருங்க அவர். அவரை போல நான் ஒருவரையும் நான் பார்க்கவில்லை.
ஒரு தடவை அவர் எப்படி திரும்பி போறாரு அந்த ஃப்ளைட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளவரசி அவள் அந்த வைர நெக்லஸை என்ன பண்ணிவிட்டா, ரெஸ்ட் ரூமில் வச்சுட்டு போயிட்டா. அவள் என்ன சொல்கிறாங்க பைலட் கிட்ட, ரிட்டர்ன் இந்த ஃப்ளைட்டு போகணும் ஏர்போர்ட்டுக்கு, இதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவள் அந்த நெக்லஸ் எடுக்கிறான். பக்சிங் ஐயா ஏறி உட்காந்துட்டு போயிட்டே இருக்கிறார். இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே பயங்கரமான பலம் உள்ளவர்கள் இருந்தார். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டர். அதனால தான் மற்ற இடத்துல போய் செல்லும் பொழுது, அவர் போய் ஃபாரினுக்கு போயிருக்கும் பொழுது மற்றவர்களுக்காக ஆஃபரிங் எடுக்கிறாங்க. இவர் பேரை சொல்லி பக்சிங்காக இஸ் த மேன் ஆஃப் காட்னு சொல்லி அவருக்காக ஆஃபரிங் எடுக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, மை காட் இஸ் நாட் பெக்கர், என்னுடைய தேவன் பிச்சைக்காரர் அல்ல. அவ்வளோ ஒரு விசுவாசங்க. இன்னைக்கு எஃப்சிஆரை தேவையில்லை அவருக்கு. அசால்ட்டாக சொல்லுவார், எனக்கு எஃப்சிஆரே தேவையில்லைங்க, நீங்கள் எஃப்சிஆர் போட்டுங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க, நீங்கள் என்ன எஃப்சிஆர் போட்டாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அப்படிப்பட்ட அந்த பக்சிங் ஐயா கொடுத்த ஆஃபரிங்க வாண்டான்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் கேட்டு பார்க்கும்பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்திய தேசத்திலே எல்லாவற்றையும் வந்துதான் செய்து காட்டினார்கள். அவர் முழுக்க முழுக்க தேவனையே நம்பி எல்லாவற்றையும் சாதித்து முடித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். இந்த மாதிரி சாட்சிகளெல்லாம் கேட்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இன்றைக்கும் அந்த பக்சிங் ஐயாவை நினச்சி பார்ப்பேன், இவரை போல வாழ முடியாது போல் இருக்குதே. இந்த உலகத்தில், இப்படிப்பட்ட உலகத்தில் இவரை போல எப்படி நம்ம வாழ முடியும்? அப்படிப்பட்ட ஒரு பக்சிங் ஐயாவை தேடிக்கொண்டிருக்கிறேன், இன்றும் நான் காணவில்லை. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாமத்தை குறித்து சொல்றாரு. என் நாமம் யெகோவான்றார். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாமத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, த லார்ட், அவர் ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க தமிழில் என்ன சொல்லப்பட்டு, யெகோவா. பாருங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 83:17, என் நாமத்தையுடைய யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு, இந்த 2-3 வசனத்தை வச்சுக்கிட்டு ஒரு விட்னஸ் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பிதா, பிதாவுக்கு சாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவங்க யெகோவாவுக்கு சாட்சி என்று சொல்லிவிட்டு இவர்கள் போய் என்ன சொல்றாங்க, மற்றவர்களை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம மற்றவர்கள் ஸ்தாபனம், அது எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த யெகோவா தேவன் என்பது, அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார்? பூமி அனைத்தின் மேலும், அதேதான் ஆண்டவராக, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷன் உணரும்படி. அதனாலதான் அன்றைக்கு எகிப்து தேசத்தில் அந்த பார்வோன் உணரும்படி 10 வாதைகளை ஆண்டவர் அனுமதித்தார், உணர்ந்து கொள்ளும்படி. இன்றைக்கும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை நாம் சரி செய்ய வேண்டும். அந்த உணர்வுள்ள இருதயத்தில் நாம் இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, ஏசாயா 42:8 பாருங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அவர் சொல்லுகிறார். அதை தான் சொல்லுகிறார் அவர். நான் காட்டுகிறேன் என் கரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி, நான் காட்டுகிறேன் என்னுடைய பலன் எப்படிப்பட்டது என்று சொல்லி, நான் காட்டுகிறேன் என்னுடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லிதான் என்னுடைய நாமம் யெகோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யெகோவா என்று சொல்லும் பொழுது, யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி, மனுஷர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்தான் தேவன் என்பதற்காக அவர் இங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்க, உபாகமம் 6:4 வாசிப்போம். இஸ்ரவேலுக்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த இங்கிலீஷ்ல லார்ட் லார்ட்னு வரும். நம் தேவனாகிய என்ன சொல்றாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யார் சொல்றது பாருங்க, உபாகமம் 6:4 மோசே எழுதுறார்.
இன்றைக்கு சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இவர் எப்படிப்பட்ட தேவன், இந்த கரம் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறது. அதாங்க ஆண்டவர் சேற்றை, அவருடைய உமிழ் நீரினாலே சேற்றை உண்டாக்கி அதை எடுத்து கண்ணில் பூசி போய் கழுவு என்று சொல்லுகிறார். அவன் காண்கிறான். அந்த கரம் மேலே கையை வச்ச உடனே அவன் கண் தெரியப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்ப்போம், அது எப்படிப்பட்ட கரம். அந்த கரம்தான் இரு கரமும் நீட்டி அழைக்கிறார். அந்த கரத்திலே, அந்த கரத்தை நீட்டி நம்மளை அழைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா உபாகமம் 6:5, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அவரிடத்திலே நாம் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நம்மை நித்தம் நடத்துகிறவராக இருப்பார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அநேக வசனங்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 12:2, இதோ தேவனே என் ரட்சிப்பு, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல், என்ன சொல்ற பாருங்க, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அவர்தான் நமக்கு பலன், அவர்தான் நமக்கு ரட்சிப்பு, அவர்தான் நமக்கு மீட்பு. நாம் பாவ குழியிலே இருந்தாலும், நாம் பலவிதமான போராட்டங்களிலே இருந்தாலும் நம்மளை தூக்கி எடுக்கிறவர் அந்த ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் நமக்காக அடிக்கப்பட்டவர், அவர்தான் நமக்காக சிலுவையிலே நம் பாவங்களை சுமந்தவர். அவர் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர் அவர் ஒருவரே. அவராலே அன்றி நமக்கு நிச்சயமாகவே வாழ்வு அல்ல, அவராலே அன்றி நமக்கு மீட்பு அல்ல. அவர்தான் ரட்சிப்பு, அவர்தான் யெகோவா தேவன், அவர்தான் எல்லாருக்கும் எல்லாம். அதனால்தான் ஆண்டவர் அன்றைக்கு சொல்லுகிறார், பிதாவை எனக்கு காட்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அவரை மூலமாகத்தான் நாம் பிதாவின் இடத்தில் சேர முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒருவர் தான் நம் உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் வந்துதான் இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவர் வந்துதான் நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அவர்தான் மீட்பின் தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேத வசனத்தில் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 15:21 சொல்லப்பட்ட வசனம் என்ன? 15:22 சொல்லப்பட்ட, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார். அவனை விட ஒரு பலசாலி பிசாசு எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, அவனை தோற்கடித்தவர் பெரிய பலசாலி. அதனாலதான் இந்த இடத்துல எரேமியாவில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பலவந்தரின் கைக்கு. பலவந்தர்னா யாரு? ஆண்டவரே சொல்லுகிறார், இதோ வருகிறான் உலகத்தின் அதிபதி, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அப்போ பலவான் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். பலவான் கையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து விட்டார், அந்த பிசாசின் கரத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து விட்டார். அதில் தான் இந்த இடத்துல அழகாக இந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னார். அதனால்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா 16:21 அவர் யார் என்பதை கன்ஃபர்மேஷன் பண்றார் பாருங்க. இப்படிப்பட்டவன் கையிலிருந்து நம்மளை பறித்தெடுக்கிறவர் யார் என்பதை அவர் கன்ஃபர்மேஷன் பண்றார் பாருங்க. ஆதலால் இதோ என்ன சொல்றார்? இப்பொழுதே நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தை தெரிய பண்ணினான், அவருடைய பலத்தை தெரிய பண்ணினான், அவருடைய நாமத்தை தெரிய பண்ணினான். இன்றைக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவரை நாம் துதிப்போம், அவரை போற்றுவோம், அவரை வாழ்த்துவோம், அவரை வணங்குவோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தீர். உம்முடைய கரம் எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தீர். உம்முடைய பலன் எவ்வளவு பெரிய பலன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீர்.
ஆண்டவரே, உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ள நாமம் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தீரே ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவன் தாமே எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க. குடும்பத்திலே ஆண்டவரே சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலே சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து அவர்களை ஒரு விடுதலை ஆக்குங்கப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு நல்ல திருமண வரத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவித கெட்ட பழக்க வழக்கங்களிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமீன்.